கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ கூடா நட்புன்றது வேண்டாம். ஒருத்தர் நீங்க பார்ட்னரா போடுறீங்கன்னா ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு போடுங்க. கேஷ் டீலிங் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ இடம் மாற்றம் பண்ணி அந்த பிசினஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த காலகட்டம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடம் மாற்றம், தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபேவரா இருக்குங்க. நாங்க வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க, பண்ணலாமா? பண்ணலாம். சுபவிரயம் தானே அது வருது, பண்ணிக்கலாம். ஸோ சுப விரயம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். விரயம் ஆகிறது சுப விரயமா நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில வந்து பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய இந்த 4.5 மாச காலகட்டம் கொஞ்சம் உஷாரா இருங்க. சனிக்கிழமையான வாயே திறக்காதீங்க, வாய்க்கு பெருசா ஜிப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூசம், உத்திரட்டாதி, அதே மாதிரி விசாகம், இந்த நட்சத்திரம் போதும் வாயை திறந்து வீட்டுல நில யார்கிட்டயுமே பெருசா பேசுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சனியினோட நட்சத்திரம் போதுல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம். ஆல்ரெடி சந்திராஷ்டிரம் போது காஷியஸா தான் இருக்கணும்.